நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிடுச்சு ஒரு வழியா. பிரபல முகமாக இருக்கும் நடிகர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் முக்கியமான தொகுதிகளில் களமிறக்கப்படுறது அப்படின்றது தேர்தல் வரலாற்றில் வழக்கமான ஒன்றுதான். அதே போல இந்த முறையும் பல சினிமா நட்சத்திரங்களும் விளையாட்டு வீரர்களும் போட்டியிட்டு வெற்றி கண்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை நடிகைகள் கங்கனா ரனாவத், ஹேமா மாலினி, நடிகர் சுரேஷ் கோபி ஆகியோரை முக்கிய தொகுதிகளில் களமிறக்கிச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றொரு புறம் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான யூசுப் பதானையும் கீர்த்தி ஆசாத்தையும் மேற்கு வங்கத்தில் களமிறக்கினாங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் நடிகை ராதிகா சரத்குமார் விருதுநகர்ல களமிறங்கினாங்க. நடிகர் மன்சூர் அலிகான் வேலூர் தொகுதியிலும் இயக்குனர் தங்கர் பச்சான் கடலூரிலும் களமிறங்கினாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே பாஜகவுக்கு ஆதரவா பல தளங்கள்ல நடிகை கங்கனா ரனாவத் பேசி வந்தாங்க. அதனால பாஜக சார்பில் இவங்க அந்த தொகுதியில களமிறக்கப்பட்டது பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. இந்த தொகுதியில தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதான் கங்கனா ரனாவத் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் கைவசம் இப்போது அதிக திரைப்படங்கள் உள்ளன, ஆனா சினிமாவை விட்டு இப்போதைக்கு விலக மாட்டேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்டது முதலே தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்த நடிகை கங்கனா ரனாவத் முடிவில் மாபெரும் ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு மண்டி தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினராக கங்கனா ரனாவத் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பொதுவா பிரபலங்கள் அவங்க சினிமாவில் பீக்ல இருக்கும்போது அரசியல் பெரிய அளவில் ஈடுபட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் சினிமாவில் நடிச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு தனக்கான வாய்ப்புகள் வரல அப்படின்ற பட்சத்துல தான் கிட்டத்தட்ட வயசானதுக்கு அப்புறமா தான் அரசியல் பக்கமே ஒதுங்குவாங்க. ஆனா இளம் நடிகையான கங்கனா ரனாவத் சினிமாவிலையும் பீக்ல நடிச்சுட்டு தான் இருக்காங்க அதிக திரைப்படங்கள்ல. இந்த நிலைமையில எப்படி அவங்க எம்பி ஆகும் ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஜேர்னி கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னி தான். பனி அடர்ந்த மலை பிரதேசமான ஹிமாச்சல் பிரதேசத்தோட பம்ப்லா அப்படின்ற கிராமத்துல நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவங்க தான் கங்கனா ரனாவத். மருத்துவராகணும் அப்படின்ற கனவோட இருந்த கங்கனா தொடர்ந்து மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வுல முயற்சி செஞ்சு தேர்வாகாம போயிட்டாங்க. பிறகு மருத்துவராகும் கனவை கைவிட்டுட்டு சினிமாவில் ஆர்வம் காட்ட தொடங்கினாங்க. திரைக்கதையை கத்துக்கிறதுல பயிற்சி பட்டறைகள்ல படிக்க தொடங்கினாங்க. சினிமா தான் கனவு அப்படின்னு சொல்லி 15 வயசுலேயே விட்டு இவங்க வெளில வந்துட்டாங்க. பின்னாடி கங்கனாவுடைய பெற்றோரும் அவங்களுடைய கனவை உணர்ந்து மொத்தமா ஃபேமிலியா டெல்லிக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க. அந்த சமயத்துல கங்கனாவுடைய தங்கை முகத்துல அவங்க கூட படிக்கிற கல்லூரி மாணவன் ஒருத்தன் ஆசிட் வீசிய கோர சம்பவம் நடந்துச்சு. கங்கனாவுடைய தங்கை ஆசிட் காயத்தால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது தங்கையுடன் இருந்த கங்கனாவிற்கும் ஆசிட் காயங்கள் கொஞ்சம் லைட்டா ஏற்பட்டுச்சு. இந்த சம்பவம் கங்கனாவுடைய குடும்பத்தையே கம்ப்ளீட்டா முடக்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். கங்கனாவும் அவங்களுடைய குடும்பத்தினரும் வீட்டை விட்டு வெளியே வரவே பயந்தாங்க அப்படின்னு உருக்கமான இந்த சம்பவம் பத்தி ஒரு சில இடங்கள்ல கங்கனா பேசியிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறமா தான் அந்த மிகப்பெரிய சோக சம்பவத்துல இருந்து அவங்களுடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டிருக்காங்க. இப்படியான இக்கட்டான சூழ்நிலையிலையும் சினிமா கனவை விடாம துரத்திக்கிட்டே இருந்திருக்காங்க கங்கனா. அதன் பலனா 2004ஆம் ஆண்டு ஐ லவ் யூ பாஸ் அப்படின்ற பாலிவுட் படத்துல துணை கதாபாத்திரத்தில் நடிச்சு தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினாங்க. அதை தொடர்ந்து கேங்ஸ்டர் எ லவ் ஸ்டோரி அப்படின்ற படத்துல கதாநாயகியான கங்கனாவிற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதிலிருந்து சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு அவங்களுடைய திரைப்பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஷன், ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மும்பை, தனு வெட்ஸ் மனு, குயின் அப்படின்னு தொடர்ந்து தன்னுடைய நடிப்பால பாலிவுட் ரசிகர்களை தன்னுடைய பக்கம் திரும்பி பார்க்க வச்சாங்க. நடிப்புல மட்டும் இல்லாம திரைக்கதை, இயக்கம், தயாரிப்பு என திரைத்துறையில பல்வேறு பரிமாணங்களை ஆர்வத்துடன் கத்துக்கிட்டாங்க. அவங்க நடிகையா 4 தேசிய விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகளை வென்று பாலிவுட்ல கொடி கட்டி பறந்தாங்க. வலதுசாரி அரசியலால ஈர்க்கப்பட்ட அவங்க தொடர்ந்து அரசியல் களத்துல தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க. அதே போல பாலிவுட்ல இருக்கக்கூடிய வாரிசுகளோட செல்வாக்கையும் பெண் நடிகர்களோட கஷ்டங்களையும் பற்றி மனம் திறந்து பேசி விமர்சனங்கள் வெளிப்படையா முன் வச்சுட்டு வந்தாங்க. இது பல சர்ச்சைகளை ஏற்படுத்திய போதும் இது போன்ற சம்பவங்கள் தான் கங்கனாவை வெறும் நடிகையா மட்டும் இல்லாம அரசியல் முகமாகவும் பார்க்க தொடங்க காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அவர் மீதான பார்வைகளையும் மாற்றியது. அதைத் தொடர்ந்து அரசியல் மீது கவனம் செலுத்த தொடங்கிய கங்கனா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட தலைவி படத்துல ஜெயலலிதாவா நடிச்சு கவனம் ஈர்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தியோட வாழ்க்கை வரலாற்று படத்தையும் தானே இயக்கி அதில் இந்திரா காந்தியாவும் நடிச்சிருந்தாங்க. அரசியல் விமர்சனங்களை முன் வச்சு வந்த கங்கனா கடந்த 2 ஆண்டுகளா வெளிப்படையா வலதுசாரி அரசியல பேச தொடங்கினாங்க. குறிப்பா நேர்காணல் சமூக வலைதளங்கள்ல பாஜக அரசிற்கு ஆதரவா தொடர்ந்து பேசி வந்துட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் பதிவுகள் மூலமே பாஜக தலைவர்களுடைய கவனத்தை ஈர்த்தாங்க. இதுல பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களால ரசிகர்கள் மத்தியில கடுமையான விமர்சனத்துக்கும் ஆளானாங்க. இதையடுத்து 2021ஆம் ஆண்டு பாஜக தலைமையிலான மத்திய அரசு கங்கனாவிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கினாங்க. டெல்லி ராஷ்டிரபதி பவன்ல நடந்த அந்த விழாவில் மோடி மற்றும் அமித்ஷா முன்னிலையில அந்த விருதை வாங்கிக்கிட்டாங்க கங்கனா. அதுதான் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. அதுக்கு பிறகு கங்கனா தீவிரமாக பாஜகவிற்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக கங்கனா களமிறங்குவார் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல ஆல்ரெடி பேச்சுக்கள் அடிபட்டு தான் இருந்துச்சு. அது கேட்டார் போல கங்கனாவும் தனது வலதுசாரி அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படையாவே அறிவிச்சாங்க. இதையடுத்து பலரும் எதிர்பார்த்தபடியே இந்த பாராளுமன்ற தேர்தலில் இமாச்சல பிரதேச தொகுதியை கங்கனாவுக்கு கொடுத்தாங்க பாஜக. ஹிமாச்சல் அவருடைய சொந்த ஊர் அப்படின்றதுனால தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க கங்கனா. ஹிமாச்சல பிரதேசத்துல கண்டிப்பா உறுதியா நான் ஜெயிச்சே தீர்வேன், நாடாளுமன்றம் போவேன் அப்படின்னு வந்து சபதமே எடுத்தாங்க கங்கனா ரனாவத் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்க எடுத்த சபதம் படியே அவங்க சொன்னபடியே ஆப்பிள் தேசத்துல ஜெயிச்சு பாலிவுட்ல இருந்து நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. பாலிவுட்க்கு ஒரு கங்கனா ரனாவத் அப்படின்னா இந்த பக்கம் மல்லுவுட்க்கு நம்ம சுரேஷ் கோபி அப்படின்னு சொல்ற மாதிரி அரிதா பூக்கிற பூவை போல இந்த முறை வெற்றி கண்டிருக்கிறார் நடிகர் சுரேஷ் கோபி. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற கேரள மாநில சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக சார்பாக போட்டியிட்டு கடும் தோல்வியை கண்டிருந்தார் சுரேஷ் கோபி. இந்த முறை மீண்டும் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டு பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டிருக்கிறாரு. சுரேஷ் கோபி எப்படி கேரளாவில் ஜெயிச்சாரு? ஏன்னா கேரளாவில் பொதுவா வந்து நடிகர்களை நாங்க தலைவர்களா பார்க்கறதே கிடையாது, அவங்க அரசியலுக்குள்ள நாங்க அலோவே பண்ண மாட்டோம் அப்படின்ற ரீதியில
அந்த ஆட்கள் தமிழ்நாட்டு மேல நிறைய விமர்சனங்களை எடுத்து வைக்கிறது உண்டு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நடிகரை நீங்க அங்க வந்து அரசியல் தலைவரா மாத்துனீங்க? அது மட்டும் இல்லாம அவர் நின்னது பாஜக சார்பாக. கேரளா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கும்போது எப்படி கேரளாவில் ஒரு நடிகரை பாஜக சார்பா நின்று ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது சுரேஷ் கோபி அந்த அளவுக்கு கடும் பிரச்சாரத்துல அங்க ஈடுபட்டிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் வீடு வீடா குடும்பமா போயிட்டு பார்த்து பேசி கண்டிப்பா நான் எம்பியா வந்தேன் அப்படின்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையானதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் சுரேஷ் கோபி இது வரைக்கும் படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. ஒரு நடிகரா மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான். அதையும் தாண்டி அந்த பிரபலத்தையும் பயன்படுத்தி கொண்டு நம்பிக்கையை மக்கள் மனசுல வச்சிச்சு தான் இன்னைக்கு பாஜக எம்பியா கேரளாவில் அவர் ஜெயிச்சிருக்காரு. கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக சார்பாக உத்தரப்பிரதேசத்தின் மதுரா தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி கண்டிருந்தாங்க நடிகை ஹேமமாலினி. தற்போது அதே தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிட்டு ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்கள போலவே வடகிழக்கு டெல்லியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நடிகர் மனோஜ் திவாரி 3வது முறையாக அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கும் இந்த ஹாட்ரிக் வெற்றியா மாறி இருக்கு. இதே போல முன்னாள் கிரிக்கெட் வீரரான யூசுப் பதான் திரிணாமுல் காங்கிரஸ் தொகுதி சார்பாக மேற்கு வங்கத்தின் பக்ராம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி கண்டிருக்காரு. முன்னாள் கிரிக்கெட் வீரர் கீர்த்தி ஆசாத்தும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக மேற்கு வங்கத்தின் கோரக்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி கண்டிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி. அந்த கூட்டணி சார்பாக தேர்தலில் களமிறங்கின தன்னுடைய ஜனசேனா கட்சி மூலம் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காரு நடிகர் பவன் கல்யாண். ஆந்திராவின் பித்தாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நடிகர் பவன் கல்யாண் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இவருடைய வெற்றியை ஆந்திராவில் கிட்டத்தட்ட பிரபலங்கள் அவ்வளவு பேர் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு சாதாரணமான எலெக்ஷன்ல தான் நின்று ஜெயிச்சிருக்காரு, இது எதுக்கு இவ்வளவு பெருசா கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. 1996ஆம் ஆண்டு தெலுங்கு சினிமாவில் அறிமுகமானார் நடிகர் பவன் கல்யாண். மொத்தம் 25 படங்கள்ல மட்டுமே நடிச்சிருக்கக்கூடிய பவன் கல்யாண் சண்டை காட்சிகள்ல அதிரடி காட்டியதால ரசிகர்கள் பவர் ஸ்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டமே கொடுத்திருக்காங்க. 2014ஆம் ஆண்டு ஜனசேனா அப்படின்ற கட்சியை தொடங்கி அரசியல் அடியெடுத்து வச்சாரு. இவர் அரசியல் கட்சி தொடங்கினப்பவே சிரஞ்சீவியை போலவே இவரும் வந்து பயங்கரமா தோக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல பலரும் விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. தன் மீதான விமர்சனங்களை பவன் கல்யாண் உடைச்சு எரிஞ்சாரு. இருப்பினும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் ஜனசேனா கட்சி ஒரு இடத்துல மட்டுமே தான் வெற்றி பெற்றிருந்துச்சு. அப்போது பவன் கல்யாண் அரசியலுக்கு டாடா காண்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பிற அரசியல் கட்சியினர் பயங்கரமா கேலி பண்ணாங்க. ஆனா பவன் கல்யாண் கொஞ்சம் கூட சோர்ந்து போயிடாம முன்பை விட விவேகமா செயல்பட்டு கட்சியை வளர்க்கறதுல தீவிரமா இருந்தாரு. இதனிடையே ஒரு சில படங்களையும் நடிச்சு மாஸ் நடிகர் அந்தஸ்தையும் தக்க வச்சிட்டு இருந்தாரு. இருப்பினும் அரசியல்ல தோல்விகளை சந்திச்சு வந்த பவன் கல்யாண் இந்த முறை தெலுங்கு தேசம் மற்றும் பாஜகவுடன் கைகோர்த்து மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்காரு. மொத்தமா போட்டியிட்ட 21 தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருக்கிறதுனால எதிர்க்கட்சி தலைவர் ஆவதற்கான வாய்ப்புகளும் அவருக்கு நிறைய உருவாகி இருக்கு. அந்த வகையில அவரது கட்சி 100% வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க முடியாது, சிரஞ்சீவி மாதிரியான பெரிய பெரிய ஹீரோக்களே இங்க வந்து புண்பட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்ட பல விமர்சனங்களையும் அடிச்சு உடைச்சு எரிஞ்சு தற்போது அரசியலையும் ஒரு கிங் மேக்கரா மாஸ் என்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கக்கூடிய பவன் கல்யாணுக்கு அதனாலதான் அங்க பொதுமக்கள் மத்தியிலையும் பிரபலங்கள் மத்தியிலையும் அப்படி ஒரு வரவேற்பும் வாழ்த்துக்களும் குவிஞ்சிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எந்தெந்த பிரபலங்கள் நின்று எந்தெந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க தோத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் சரத்குமார் தன்னுடைய கட்சியை பாஜகவோட இணைச்சிருந்தாரு. அந்த வகையில பாஜக சார்பாக விருதுநகர் தொகுதியில களமிறக்கப்பட்ட நடிகை ராதிகா சரத்குமார் மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதே தொகுதியில தேமுதிக சார்பாக களமிறக்கப்பட்ட மறைந்த நடிகர் விஜயகாந்துடைய மகனான விஜய பிரபாகரன் ஆரம்பத்தில் ரொம்ப முன்னிலையில் இருந்துட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட அவரும் வந்து திமுக எம்பி கிட்ட ஒரு சில சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவியிருக்காரு. ஒரு பிரபலமான நடிகர் நடிகையாகவோ விளையாட்டு வீரராகவோ அல்லது வேற ஏதாவது துறையில மக்கள் அறிஞ்ச முகமாகவோ இருந்தா அவங்கள ஒரு குறிப்பிட்ட தொகுதியில வேட்பாளராக களமிறக்கினா கண்டிப்பா அவங்களுடைய பிரபலத்துக்காகவே மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு காலங்காலமா அரசியல் கட்சிகள் நம்பிட்டு இருந்தா அந்த விஷயத்தை மக்கள் கொஞ்சமா உடைச்சு எரிஞ்சிட்டு இருக்காங்க. எஸ், நீங்க அரசியல் கட்சி வேட்பாளராக களமிறங்கினா அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க, உங்களுடைய வாக்குகள் என்ன, உங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படின்றத பார்த்து தான் ஓட்டு போடுவோம், உங்களுடைய பிரபலத்துக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்றத கொஞ்சமா மக்கள் ரொம்பவே அழுத்தமா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதனால அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் பிரபலங்கள் வேட்பாளர்களாக களமிறக்கப்படுறது குறையலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.